ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ ஸ்டடி பிளான்ப்பா. இன்னொரு கடைசி 18 நாள் இருக்கு உங்களுக்கு இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டடி பிளான் வீடியோ உங்களுக்கு ஓகேவா. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் A to Z ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக முழுமைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, என்ன எக்ஸ்ட்ரா மாற்ற வேண்டியதுன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம #கௌதம் மீடியா போட்டு ஒரு ஹார்ட் கொடுத்துட்டு உங்கள் பப்ளிக் எய்ம் இருக்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸே இருக்குது. ஓகேங்களா. ஓகேப்பா, முதல் விஷயமா லாங்குவேஜ் பேப்பர்லேருந்து வரலாம் உங்களுக்கு. ஓகேங்களா. லாங்குவேஜ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ் நான் காமனாக சொல்லிடுறேன். தமிழ், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எழுதுறீங்க. ஸோ விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட்பா. கண்டிப்பாக உங்களுக்கான பேப்பர் ரிலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது. ரொம்ப லிபரேஷன் தான் இருக்கும் போது யாரும் அதை நினச்சி யாரும் பயந்துட்டு ஸோ இருக்காதீங்க. ரொம்ப பேப்பர் ரிலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது. லிபரா தான் இருக்க போது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எழுதுறீங்க. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டு எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு வழியை பாருங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம் எழுத எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எக்ஸாமில் எப்படி எழுதணும், எப்படிலாம் பேப்பர் வருதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். பப்ளிக் எக்ஸாமுக்குள்ள போனோடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயம், பதட்டம், ஒரு புதுசாக ஒரு எப்படி சொல்கிறது பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தோணுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா. ஸோ ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. போனே ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் உங்களுக்கு கொஸ்டின் படிக்க டைம் கொடுப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஹார்ட் பீட்லாம் இருக்கிற உங்களுக்கு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் உட்காந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பிங்க. ஓகேங்களா. அப்படியே அப்புறமேட்டு வேணா உங்களுக்கு ஒரு பெல் அடிப்பாங்க, செகண்ட் பெல் அடிப்பாங்க. ஸோ 1 o'clock ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 4 o'clock எக்ஸாம் முடியும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே இருக்காதுப்பா. ஸோ முதல் விஷயமா தமிழ் எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ 100 மார்க் எக்ஸாம் எழுத போறீங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் 100 மார்க் எக்ஸாம் எழுத போறீங்க. சயின்ஸ் மட்டும் நீங்கள் 75 மார்க் தான் எக்ஸாம் எழுத போறீங்க. அது என்ன பார்த்தா உங்களுக்கு அதில் உங்களுக்கு ப்ராக்டிகல் மார்க் 25 மார்க் அப்படியே போட்டுருவாங்க. ஆல்ரெடி ப்ராக்டிகல் எழுதிருப்பீங்க. ஸோ போய் அட்டன் பண்ணதால கண்டிப்பாக உங்களுக்கு 25 ஆல்ரெடி போட்டுருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதில் நீங்கள் சென்டம் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே மேக்ஸிமம் நீங்கள் சென்டம் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ நீங்கள் நல்லா படிச்சா ஓகேவா. தமிழ் பொறுத்த வரைக்கும், தமிழ், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம், மஸ்ட். நீங்கள் படிக்கும் போது என்ன பண்ணால் உங்களுக்கு நெடுவினா படிப்பீங்க, குருவினா சிறுவினா மனப்பாட பகுதி, அப்புறம் 1 மார்க். ஓகேவா. மீதி எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 50 மார்க் 60 மார்க் தான் நீங்கள் படிச்சது மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனாக எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஓனாக எழுது கொஞ்சம் புரிஞ்சு கிராமர் அந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, ஓனாக எழுதுற மாதிரி இருக்கும். கிராமர் பார்ட்லாம் ஃபஸ்ட்டு புக்கில் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அணி வருமானு தெரியல. ஐ திங்க் உங்களுக்கு அழகிட்டு வாய்ப்பு வரும் நினைக்கிறேன். அழகிட்டு வாய்ப்பு வரும். அதுக்கப்புறம் படிவம் வரும். அணி வந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்கொலை பேட்டணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, நிரல் நிலை அணி, வேற்றுமை அணி, இந்த உவமயம் அணி. ஸோ இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு கேட்பாங்க. 11th 12th என்ன அணி கேட்குறாங்களோ அதே தான் உங்களுக்கு வரும். ஸோ அணியை பொறுத்த வரைக்கும் 10th 11th 12th காமனாக இந்த மாதிரி ஒரு இப்படிதான் கேட்குற ஒரு 6 அணி இருக்குது. அது மட்டும் நீங்கள் படித்தா போதும். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மனப்பாட பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆடி உங்கள் புக்கில் இருக்கும், அது படிச்சுக்கோங்க. திருக்குறள் அதே போல் தான். திருக்குறள் பண்ணால் 11th பொறுத்த வரைக்கும் 2 திருக்குறள் இருக்குது. செயல் என்ன முடியும் திருக்குறள். ஓகே, முடியும் திருக்குறள் 2 இருக்குப்பா. அதில் 2ல் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஸோ செயல் முடிய திருக்குறள் எழுத சொல்லிட்டாங்க. அவங்க எழுதிட்டு வந்துட்டு பார்த்தா புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஸோ இந்த திருக்குறள் மார்க் கொடுப்பாங்க, இந்த திருக்குறள் எதாவது மார்க் கொடுப்பாங்களா, இல்லை இந்த திருக்குறள் எழுத மார்க் கொடுப்பாங்க கேட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா. அவங்க எந்த திருக்குறள் மென்ஷன் பண்ணல. ஸோ எந்த திருக்குறள் உங்களுக்கு மார்க் இருக்குது 11th பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் 10th பொறுத்த வரைக்கும் சேம் அதே போல தான். எதுவும் குழம்பி போயிடாதீங்க. கொஸ்டின் பேப்பர் அப்படி இருக்குது இப்படின்னு சொல்லி குழம்பி போயிடாதீங்க. சப்போஸ் கிரேஸ் மார்க்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி சொல்கிறது, சொல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறதுக்கு பதிலாக சொல் என்ன. ஸோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஒரு ராவும் இல்லும் போடாம மாட்டாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கொஸ்டின் சப்போஸ் வந்து வந்திருந்தா அது உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸில் வந்து சேரும். அந்த கிரேஸ் மார்க்ஸ் 2 மார்க் உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க. இதுதான் உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ்னா ஓகேவா. சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் பண்ணால் பிரிண்டிங் மிஸ்டேக்காக வந்து தப்பாக கேட்டிருந்தாலோ, இல்லை அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினில் இல்லாத கொஸ்டின் தூக்கி கேட்டிருந்தாலோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் வழங்கப்படும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் கண்ணை மூடிட்டு கண்ணால் லட்டு திங்க ஆசை மாதிரி பண்ணால் வாயில போட்டு வந்துருங்க. ஓகேவா. எழுதிட்டு வந்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா. தமிழ் பொறுத்தையும் ரொம்ப சிம்பிள் தான். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எடுத்துக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா. ஸோ அடுத்தபடியாக மேக்ஸ் பக்கம் போயிடலாம். மேக்ஸ் பக்கம் தான் நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்கப்பா. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேவா. ஸோ 14 1 மார்க் இருக்குது. ஓகேவா. 10 2 மார்க், 10 5 மார்க், அந்த பேர் உங்களுக்கு கிராஃப் ஜாமெட்ரி. ஓகேங்களா. ஸோ கிராஃப் ஜாமெட்ரி ஆல்ரெடி லட்டு மாதிரி உங்கள் கையில் ஆல்ரெடி இருக்குது. 16 மார்க் ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்குது. அப்புறம் 12 மார்க் ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்குது. டோட்டலாக 28 மார்க். நீங்கள் எக்ஸாம் படித்தாலும் சரி படிக்கலாம் சரி 28 மார்க் அசால்ட்டாக எடுத்துருவீங்க. ஓகேவா. கிராஃப் ஜாமெட்ரி 8 மார்க் 14 மார்க் எடுத்துருவீங்க. 1 மார்க்கில் ஒரு 12 மார்க் எடுத்துருவீங்க. மீதி 2 மார்க் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்டீரியர் 1 மார்க்ஸ் கேட்பாங்க. அதில் போர்ஷன் வச்சுக்கோங்க 28 மார்க் வச்சுக்கோங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 2 மார்க்கில் ஒரு 5 2 மார்க்காச்சும் நீங்கள் படிச்சது வந்துடும். ஓகேவா. கிராஃபில் ஒரு வென்டகிராம் வந்து அந்த மாதிரி ஒன்று வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் ப்ராபபிலிட்டி ஒன்று வந்துடும், ஸ்டாட்டிக்ஸ் ஒன்று வந்துடும், மேட்ரிக்ஸ் ஒன்று வந்துடும், அப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி இது வந்துடும் உங்களுக்கு. 5 5 மார்க் வந்துடும், 5 2 மார்க் வந்துடும். 5 மார்க்ஸும் சேம் அதே போல தான். வென்டகிராம் ஒன்று வந்துடும், அப்புறம் ப்ராபபிலிட்டி ஒன்று வந்துடும், ஸ்டாட்டிக்ஸ் ஒன்று வந்துடும், அப்புறம் மேட்ரிக்ஸ் ஒன்று வந்துடும். அப்புறம் வேறு என்ன சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸு, அப்புறம் அல்ஜிப்ரா, டிக்னாமெட்ரி, இந்த மாதிரி சாப்டர் வந்து ஈஸியான ஒரு 5 மார்க்ஸ் இருக்கும் தெரியுமா. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். 5 5 மார்க் ஆச்சு. 5 5 எத்தனை மார்க் ஆச்சு, 25 மார்க் ஆச்சு. 2 மார்க் 10 மார்க் எவ்வளோ ஆச்சு, 35 மார்க் ஆச்சு. 35 + 28 போடுங்க, 45 55 உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தா உங்களுக்கு 63 மார்க் ஆச்சு. சும்மா அசால்ட்டாக படிச்சு நீங்கள் 63 மார்க் எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மார்க் எடுக்கலாம். ஓகேவா. பாஸ் ஆகலாம் இங்கே மேட்ரே கிடையாதுப்பா. நீங்கள் சப்போஸ் நான் இப்பயே சொல்கிற மாதிரிங்க கிராஃப் ஜாமெட்ரி தப்பு பண்ணிட்டீங்க, 2 மார்க் 5 மார்க் ஒன்றுமே எழுதலை அப்படின்னு சப்போஸ் நீங்கள் அப்படி எழுதிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் தான். ஏன்னா கிராஃப் ஜாமெட்ரியே நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஈஸியாக எடுக்கிற மார்க் எடுக்கிற இது
அதே நீங்கள் கரெக்டாக ஒழுங்காக போடலினா கண்டிப்பாக நீங்கள் 2 மார்க் 5 மார்க் ஒழுங்காக எழுதிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி. அதே நீங்கள் மிஸ்டேக் பண்ணி எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பாக எழுதி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 2 மார்க் 5 மார்க்கும் கான்சென்ட் பண்ணி எழுத முடியாது. அது நீங்கள் தப்பாக எழுதிட்டு வருவீங்க. ஓகே, அதனால தான் சொல்கிறேன், கிராஃப் ஜாமெட்ரியை தரவு பண்ணிக்கோங்க. தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பாட்டு போங்க. நீங்கள் அதே தரவா இல்லைனா 2 மார்க் 5 மார்க்லாம் படிச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி ஸ்கூலெலாம் டெஸ்ட் வச்சு சாவடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக கிராஃப் ஜாமெட்ரிலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ்டேக்கே பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் 1 மார்க் புக் பேக்கும் ஃபுல்லாக தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டீரியர்ஸ்லாம் போகிறதுனா போங்க. ஓகேங்களா? அதை விட்டுட்டு புக் பேக்கே படிக்காம அதுக்குள்ள நான் இன்டீரியர் போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? தயவுசெய்து சொல்கிறேன், புக் பேக் நல்லா தரவு பண்ணிட்டு ப்ரெசன்ஸும் கொஞ்சம் நீட்டாக பண்ணுங்கள். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். 2 மார்க்கில் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருந்தால் வரப்போது கிவன் எழுதுங்க. சப்போஸ் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒன்று கிவன் போட்டு அதில் என்ன கேட்டுக்கணும் அதை வச்சு எழுதி வச்சுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஃபார்முலா போடுங்க, டயக்ராம் போடுங்க, அப்புறம் சொல்யூஷன் போட்டு எழுதுங்க, ஹென்ஸ் ப்ரூடன் போட்டு எழுதுங்க. ஏதோ ஒன்று எழுதி வச்சுவாங்க. சப்போஸ் ஒன்றுமே எனக்கு தெரியல பிளாங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒன்று எழுதி வச்சுவாங்க. பேப்பர் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? கடவுள் புண்ணியத்தில் எதுவுமே இல்லாமல் பாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லக்கு தான். பட் இதுமே இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. 35க்கு அட்லீஸ்ட் ஒரு 30 மார்க்காஸ் நீங்கள் ஒரு புஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா 5 மார்க் அவங்க போட்டு பாஸ் பண்ணால் அவங்க மேக்ஸிமம் பார்ப்பாங்க. ஓகேவா? இதுதான் ஒரு ட்ரிக், வேறு ஒன்றும் கிடையாது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. 75 மார்க் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓகேவா? சார் அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் 12 மார்க் வந்துடும். அண்டு 10 2 மார்க்கா டக்குன்னு மறந்துச்சு எனக்கு. பேட்டர்ன் கீழே மார்க்காக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3 7 மார்க் வரும். அது வேணா தெரியும் எனக்கு. 3 7 மார்க் வரும். 1 மார்க் 12 மார்க்குன்னு நினைக்கிறேன். அண்டு 2 மார்க் 3 மார்க்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது, மறந்துடுச்சு எனக்கு. ஸோ எனிவேஸ்ப்பா அது ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு 7 மார்க்லேருந்து வரலாம். நம்ம 7 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு பயாலஜிலேருந்து ஒன்று கேட்பாங்க, அப்புறமேட்டு ஃபிசிக்ஸ்லேருந்து ஒன்று, கெமிஸ்ட்ரிலேருந்து ஒன்று கேட்பாங்க. ஓகேவா? ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ டயக்ராம் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா டயக்ராமாக கண்டிப்பாக போட்டுக்கோங்க. 7 மார்க் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக டயக்ராம் இல்லாமல் கேட்க மாட்டாங்க, டயக்ராம் போட்டுக்கோங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக. ஈக்குவேஷன்ஸு ஸோ என்ன மாடர்ன் பீரியாடிக்லா அது பார்த்தா ஃபிசிக்ஸில் வரும். அண்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்தா உங்களுக்கு என்ன வரும், அந்த ஒரு டேபிள் இருக்குமே, அது என்ன டேபிள் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது. ஸோ அந்த டேபிள் உங்களுக்கு இருக்கும். அந்த டேபிள் கரெக்டாக நீங்கள் படிச்சு எழுதிக்கோங்க. வேறு என்ன உங்களுக்கு கேட்பாங்க கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக IUPAC நேம் இந்த மாதிரி நேம் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ் தான் கேட்பாங்கப்பா. அது இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்பல்சரியும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரியும் அதே மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அது இது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து சோஷியல் சயின்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா சேம் 10th மேக்ஸ் பேட்டர்ன் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ 14 2 மார்க்கு, 14 1 மார்க்கு, 10 2 மார்க், 10 5 மார்க்கு, 2 8 மார்க். ஓகேவா? 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 14 மார்க் அதே தான், சேம் பேட்டர்ன் தான். 12 1 மார்க் வந்துடும் உங்களுக்கு புக் பேக் வந்துடும். உங்களுக்கு 2 1 மார்க் இன்டீரியர் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மீதி இருக்கிற 12 மார்க் நீங்கள் கட்டாயம் நீங்கள் கரெக்டாக எழுதியே ஆகணும். அதுக்கப்புறம் 10 2 மார்க்கில் 2 மார்க்கு மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு கடுப்பாக இருக்கும். சத்தியமாக எனக்கே கடுப்பாக இருக்கும். ஹிஸ்ட்ரியில் வாயிலே நிறைய பேர்லாம் இருக்கும், கண்டிப்பாக கடுப்பாக இருக்கும். ஜாகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ்லாம் கண்டிப்பாக எழுதிடுவீங்க. நீங்கள் ஃபுல்லாக அது தெரிஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 2 மார்க் எழுதிட்டு ஹிஸ்ட்ரியில் அது ஃபுல்லாமே அப்படி நீங்கள் சாய்ஸில் விட்டா கூட விட்டுக்கலாம். பட் அப்படி ஃபுல்லாக விட்டா உங்களுக்கு கரெக்டாக எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்பல்சரி 2 மார்க்கில் இருக்குது, 2 மார்க்லேயும் கம்பல்சரி இருக்குது, அண்ட் 5 மார்க்லேயும் கம்பல்சரி இருக்குது. 2 மார்க் கூட விடுங்க, 2 மார்க் எழுதிடுவீங்க ஈஸியாக. ஸோ அது மாதிரி வரும். அண்ட் 5 மார்க்கு வந்தீங்கன்னா ஃபில்லப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, 5 மார்க் கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சால் அது கொஞ்சம் கான்சென்ட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபில்லப்ஸாக படிங்க. அதுலேருந்து உங்களுக்கு 5 மார்க் வந்துச்சுன்னா லக்கு ஒரு 5 மார்க் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி வந்து அட்டன் பண்ணிடுவீங்க. அப்புறம் DB ஒன்று கேட்பாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன்று கேட்பாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ்னா என்ன, அப்புறம் நார்த் மவுண்டன் சவுத் மவுண்டன் இந்த மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு. அது ஒன்று எழுதிடுவீங்க. ஸோ DB ஒன்று 2 ஆச்சு. 3வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ஸோ சிவிக்ஸ்லேருந்து ஒன்று கேட்பாங்க, எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒன்று கேட்பாங்க. அதுக்கப்புறம் மேப் இருக்குது, டைம் லைன் இருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை ஆச்சு, 4 5 6 7 ஆச்சு இங்கே உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மேப் எழுதிடுவீங்க கண்டிப்பாக. கம்பல்சரியில் மேப் கேட்பாங்க. அண்டு 41 கம்பல்சரிக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ காலக்கோடு கேட்பாங்க தமிழ் மொழி சொன்ன போனால். ஸோ அது கேட்பாங்க. அது நீங்கள் ஈஸியாக கண்டிப்பாக எழுதிடுவீங்க. 5 மார்க் அவ்வளோதான், சிம்பிள். அப்புறம் 8 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா 8 மார்க்லேயும் உங்களுக்கு மேப் வரும்ப்பா. அந்த மேப்பில் உங்களுக்கு எல்லா மேப்பும் மென்ஷனாகவே இருக்கும். ஸோ 2 மேப் கொடுத்துருவாங்க. 2 மேப்பில் நீங்கள் ஏதோ ஒன்று எழுதலாம் போதும். இன்னொரு 8 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வேர்ல்டு வார் 1, எக்ஸ்பிளைன் வேர்ல்டு வார் 2, எக்ஸ்பிளைன் வேர்ல்டு வார் அந்த மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி கேட்டாலும் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாலும் ரொம்ப லக்கு. ஈஸியாக நீங்கள் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ எண்ட் ஆச்சு, நடுவில் யாரா இந்த நாடுலாம் வந்துச்சு, எப்போ என்னாச்சு, யார் வின் பண்ணா, அந்த மாதிரிலாம் சும்மா எழுதினா போதும். உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணால் போதும். ஓகே, ஒரு 2-3 பேஜுக்கு ஜஸ்டிஃபை பண்ணால் போதும். ஒரு 8 மார்க்கா? ஸோ கரெக்டாக எழுதிங்கன்னா 8 மார்க் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 6 மார்க் 7 மார்க் சும்மா கதை அடிச்சா கூட ஒரு கதையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் கிரியேஷன் எழுதினா கூட ஒரு 5 மார்க் 6 மார்க் போட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணி எப்படிலாம் கதையை உருவாக்க முடியும், எப்படிலாம் சென்டென்ஸ் அப்படியே ஃப்ளோ பண்ணி கொண்டு போயிட்டே இருக்க முடியும்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 10th தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் சோஷியல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாருமே 400 450 490 கூட எடுக்கலாம். என் செல்லக்கூடிய எல்லாருமே அப்படி எடுக்கணும். கண்டிப்பாக என் செல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நான் ஒரு 100 சென்டமாச்சு எதிர்பார்க்குறேன். மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் 3 சப்ஜெக்ட் இருக்குது சென்டம் அடிக்கிறதுக்கு. தமிழ் இங்கிலீஷ்க்கும் சென்டம் போடுவாங்க. ஸோ நந்தினிங்கிற மாணவி பார்த்துருப்பீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 600 எடுத்தாங்க 11th பொறுத்த வரைக்கும். நீங்கள் எடுக்க முடியாதா? ஸோ எல்லாருமே நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும். ஸோ படிக்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக கடுப்பாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிஷ் எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிஷ் எழுதுறதுனால கண்டிப்பாக விடிகாத்தால 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நானும் சின்ன வயசில் அப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் படிச்சதுனால. அதுவே 11th போகும்போது கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. 12th போகும்போது ஸோ பப்ளிஷ்
2 எக்ஸாம் எழுதிட்டு நம்ம 3 எக்ஸாம் தான் போய் ஜாலியாக எழுதிட்டு சொல்லி எழுதிட்டு வந்தேன். ஸோ எழுதிட்டு வந்து நான் 482 எடுத்தேன், உங்களுக்கு 600 எவ்வளோ எடுத்தேன். ஸோ உங்களால் கண்டிப்பாக முடியும். நான் ஃபஸ்ட் குரூப் படித்தேன் ஓகேங்களா, மேக்ஸ் கம்ப்யூட்டர் நான் குரூப் எடுத்தேன். அந்த குரூப் படிச்சுட்டு நான் 480 எடுத்தேன், ஒரு 120 மார்க் கம்மியாயிருச்சு. ஸோ இங்கிலீஷ் மார்க்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் வெடிச்சிருவீங்க, ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப கம்மியாக எடுத்தேன். ஸோ இங்கிலீஷ் வெறும் ஒரு 40 நம்ம தான் எடுத்தேன், 40 50 தான் எடுத்தேன். அங்கேயே எனக்கு 50 மார்க் போச்சு சொல்லையா. 480 மார்க்கில் 50 மார்க் எனக்கு அங்கேயே போயிடுச்சு. அப்போ நினச்சி பாருங்க, மீதி சப்ஜெக்ட்லாம் எவ்வளோ எடுத்துப்பேன் நினச்சி பாருங்க. மீதி சப்ஜெக்ட் எல்லாமே நல்ல மார்க் தான் எடுத்தேன். ஸோ குட் மார்க்ஸ் தான் எடுத்தேன். எல்லாத்துலேயுமே ஒரு 80 85 அந்த மாதிரி தான் எடுத்தேன் நான் ஓகேங்களா. அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டில் ஃபுல்லாக போனதுலாம் டோட்டலே போயிடுச்சு. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் டோட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 11th 12th கூட பார்த்தீங்கன்னா அவங்க கட் ஆஃப் பொறுத்த உங்களுக்கு மார்க் மாறும் ஓகே. ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப் போவாங்க. ஸோ அவங்களுக்கு டோட்டல் பேசாது, கட் ஆஃப் தான் பேசும். பட் 10th பொறுத்த வரைக்கும் மார்க் தான் பேசும், டோட்டல் தான் பேசும். நீங்கள் எந்த எக்ஸாம் போனாலும் சரி, ரயில்வே எக்ஸாம், அந்த எக்ஸாம், போஸ்ட் ஆஃபீஸ், அந்த எந்த எக்ஸாம் போனாலும் சரி, 10th மார்க் ரொம்ப ரொம்ப பேசிக்கு. ஸோ நல்ல மார்க்னா என்னென்னு 10th பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க், ஒரு ஆவரேஜான நல்ல மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 400+ கண்டிப்பாக முக்கியம். எப்படியானு எடுத்துருங்க. ஸோ 350 இருக்கிறவங்க ரேஞ்சில் இருக்கிறவங்க 400 எடுத்துருங்க. 400 ரேஞ்சில் இருக்கவங்க 450 போயிருங்க. 450 ரேஞ்சில் இருக்கவங்க கண்டிப்பாக 480 490 எய்ம் வச்சு கண்டிப்பாக நல்ல மார்க் எடுங்க. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனல் உங்களுக்கு எல்லா சப்போர்ட் வரும். 11th 12th என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒழுங்காக போட முடியல, வீடியோஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் தான் வீடியோ போட முடியல. பட் 10th அப்படி பண்ண மாட்டேன். நீங்கள் அடுத்த 2 வருஷம் எங்களோட ட்ராவல் பண்ண போறீங்க, தொடர்ந்து ட்ராவல் பண்ண போறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் சப்போர்ட் 10th இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் யூஸ் பேப்பர்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக நான் கொடுக்க போகிறேன் 10th பொறுத்த வரைக்கும். ஸோ டைம் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு வருஷம் வீடியோ எடிட் பண்ணி நான் கொடுக்க போகிறேன்ப்பா. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் நம்ம அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் நம்ம போகிற வீடியோ நான் நோட்டிஃபிகேஷன் பார்க்க முடியும். நீங்கள் கொடுக்குற எனக்கு கொடுக்க நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணது மூலியமாக. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வேறு 3 லட்சம் சப்ஸ்கிரைப் அடிக்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அட்வான்ஸாக நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் அட்வான்ஸாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி கூட ரீச் பண்ணிடலாம். ஸோ பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்முடைய சேனலில் எப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்களோ #Gautam Media போட்டு உங்கள் பப்ளிக் எக்ஸாம் எய்மாக இருக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்க, எத்தனை பேர் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்ட்டு ஓகேங்களா. ஓகே சில குட்டீஸ் தட்ஸ் இட் நினைக்கிறப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்களோ ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லபடியாக போய் படிங்க. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட் ஓகேங்களா. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.